DSLRல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு இருக்கா? இதுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சஸரி ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்னோடய பழைய 1855 லென்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ்க்குள்ளே வயர் கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது நான் அதை ரிவர்ஸ் மவுண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த இதில் பார்த்தோம்னா இதுதான் நம்ம கேமராவில் மாற்று சைடு. இது வந்து ரிவர்ஸ் மவுண்டிங் ரிங். இது வந்து ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நான் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து அப்பர்ச்சர் கண்ட்ரோலர். இது வந்து நம்ம லென்ஸோட அப்பர்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரிவர்ஸ் மவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது இது நமக்கு தேவைப்படும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இல்லை 2 ரிங் இருக்குது. ஒரு குட்டி லிவரோடு சேர்ந்துருக்கும் அந்த ரிங்கில். ஓகே, இந்த லிவர் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணும்போது மூவ் ஆகும். இப்போ 2 ரிங் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த லிவர் மட்டும் மூவ் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த லிவரை வந்து நம்ம எதுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லென்ஸ் பின்னால் இந்த இடத்துல சின்ன லிவர் இருக்கும். இது வந்து மெட்டலில் இருக்கும். இது மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் சென்டரில் உங்களுக்கு அந்த அப்பர்ச்சர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓப்பன் க்ளோஸ் அந்த ஆப்ஷனில் இருக்குல்ல. இப்போ இது வந்து அப்பர்ச்சர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் எப்படி தேவையோ அதுக்கேற்றுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது. இது ஜஸ்ட் அந்த லிவர் வந்து 2 மேட்ச் ஆகிற மாதிரி பொசிஷன் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். நான் ரிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பர்ச்சர் கண்ட்ரோல் லைட் இருக்கும் சென்டரில். இது வீடியோவில் இடத்துல இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ என்னோட லென்ஸில் வந்து முன்னால் நான் ஒரு ஃபில்டர் மாட்டியிருக்கேன். அதில் வந்தீங்கன்னா இன்னர் த்ரெட் இருக்கும். இந்த ரிவர்ஸ் மவுண்டில் ஒரு சைடு த்ரெட்டு, இன்னொரு சைடு லாக் இருக்கும். இப்போ த்ரெட் இருக்க சைடை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இது நீங்கள் ஃபில்டர் இல்லாமல் டேரக்டாக லென்ஸில் கூட மாட்டலாம். ஏன்னா அந்த உள்ளுக்கு த்ரெட்டு நம்ம ரிங் கூட மேட்ச் ஆயிரும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் அப்பர்ச்சர் கண்ட்ரோல் பார்க்குறது நல்லா பாருங்கள். இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இதில் தான் கண்ட்ரோல் ஆகும். பட் ஆப்போசிட் உள்ளேருந்து பார்த்தோம்னா இப்படி. ஆனால் இப்போ என்னென்னா அந்த லென்ஸ் வந்து நம்ம தலையில மாட்ட போகிறோம். இப்போ இந்த நூல்கண்டை தான் நம்ம வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். நூலோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்ம யூஸ்வலாக இருக்க அந்த ட்ராயிங் நூல். ஸோ இதில் இருக்க லென்ஸ் இப்போ கழட்ட போகிறோம். யூஸ்வலாக லென்ஸ் கழட்டதுக்கு அதில் இருக்க அந்த பட்டன் ஒன்று இருக்கும் சைடில். இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு லென்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். ரொம்ப நேரம் உங்களோட சென்சர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காதீங்க. இப்போ நம்ம ரிவர்ஸ் மோட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் இருக்கும் அந்த இடத்துல. கேமராவுக்கு அந்த டாட் கூட மேட்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான், ஒரு கிளிக் சவுண்ட் வந்தோடனே லாக் ஆயிரும். கேமரா ஆன் பண்ணி லைவ் வியூ காமிக்கிறேன். ஃபுல் டார்க்காக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அப்பர்ச்சர் வந்து ஃபுல் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்பர்ச்சர் வந்து நமக்கு என்னென்னா அந்த கண்ட்ரோல் மூவ் ஓப்பன் க்ளோஸ் கேமராவில் இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. இது ஃபுல் ஓப்பனில் இருக்கு. இப்போ ஸோ ஃபுல் ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்லா லைட் நிறையவே எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் இது என்னோட சர்ஃபேஸ் இப்படி தான் நமக்கு இருக்க மாதிரி லைவ் வியூவாக எடுத்திருக்கேன். இது வந்து க்ளோஸ்அப் ஷாட். இப்போ 18mm வச்சு போயிருக்கேன். இப்போ என்னென்னா இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைபாட் அப்புறம் ரிமோட் தேவைப்படும். இன்கேஸ் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது எடுத்தாலுமே. ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ்அப் போகிறதுனால ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ நான் க்ளோஸ்அப் அதாவது டெப்த் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அப்பர்ச்சர் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா லைட் நிறைய தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் டைரக்ட் சன்னில் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அப்போது லைட் கொஞ்சம் மேனேஜபிள். பட் இன்டோராக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய லைட்ஸ் தேவைப்படும். அப்போ தான் உங்களோட கேப்சருக்கான சர்ஃபேஸ் எல்லாமே நீட்டாக கிடைக்கும்.
இப்போ நான் டெம்பரரியாக இதை ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ ஆடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைட் வைக்க முடியுமோ அவ்வளோ லைட் வச்சாதான் நமக்கு சர்ஃபேஸ் கிளியராக தெரியும். இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து உங்களோட கேமரா ஃப்ளாஷ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லென்ஸோட ஷேடோவே அந்த ப்ராடக்ட் மேலே விழும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதோட இமேஜ் ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அந்த கேமரா லென்ஸ் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைவர்ட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லென்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு இமேஜ் பொசிஷனுக்கு வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா லைட் சோர்ஸ் தேவைப்படும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லைட் பவர் இருக்கோ அளவுக்கு அளவு கிளியராக தெரியும். யூஸ்வலாக வந்து நம்ம இது கொஞ்சம் ஹெவி பவர் லைட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. நமக்கு வேணுங்க எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும். பட் என்கிட்ட இந்த லைட் இப்போதைக்கு இருக்கிறதுனால நான் இதை வச்சு மட்டும் ட்ரை பண்ணேன். இது போக நான் ஒரு ரிங் லைட் செப்பரேட்டாக இதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். மேபி அது யூஸ் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோ காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட அந்த க்ளோஸ்அப் ஷாட். இப்போ நான் சொன்ன மாதிரி இது 18mm வச்சுருக்கும் போது நமக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் அந்த ஷாட் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு நூலில் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டும் நமக்கு தெரியுது கிளியராக. நமக்கு நல்ல க்ளோஸ்அப் கிடைக்கும். ஸோ இப்போது 55mm நம்ம வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஜூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நார்மல் லென்ஸு நார்மல் வியூவோட ஈக்குவலாகவே நமக்கு இதில் ஷார்ப்னஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.